ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெறும் 5 நிமிடம் விட்டு சென்றவர் உங்களை தேடி வர. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அடைய முடியும். அது உங்களை ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு பிரிஞ்சிருந்தீங்கன்னா திரும்ப அவங்கள உங்ககிட்ட கொண்டு வர விஷயம், இல்லையா நீங்கள் ஒரு ட்ரீம் ஜாப் ஆசைப்பட்டிருக்கீங்க, அந்த ட்ரீம் ஜாப்பை எப்படி அடையிறதுங்கிறதுக்கு, அதுவும் இல்லையா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமானதாக இருக்கும். ஆனா இதை நீங்க சரியா பயன்படுத்தும் போது உங்களுக்கு இதோட பிளஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை அதிகப்படுத்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தி பிரபஞ்சத்தோட நேரடியாக நம்மளோட எண்ணத்தோட அலைகளை வேகமா கலக்க வைத்து சீக்கிரமா நம்ம நினைக்கக்கூடியதை அடைய வைக்கக்கூடிய முறை. சோ இப்போ நான் சொல்லக்கூடியதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ற மாதிரி இருக்கணும். முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் முதல்ல நீங்க ரிமூவ் பண்ணணும். நெகட்டிவ் ரிமூவ் பண்றது அப்படிங்கறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெகட்டிவ்ல இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய தீய பார்வை, பொறாமை, வைத்தறிச்சல் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் உங்க மேல வந்திருக்கும். இதெல்லாம் நீங்க முதல்ல உங்க மேல இருந்து ரிமூவ் பண்ணணும். அது ரிமூவ் பண்றதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்க குளிங்க. கடல்ல குளிக்க முடிச்சவங்க நேரா கடல்லே குளிக்கலாம். சோ நிறைய பேரால கடல்ல குளிக்க முடியாதுங்கிற பட்சத்தினால ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியில முதல்ல குளிக்க ஆரம்பிங்க. இப்படி குளிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் நமக்கு பயன்பட ஆரம்பிக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்பிரிச்சுவலா நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு நினைச்சிட்டு குளிச்சுக்கோங்க. அப்படி நீங்க குளிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட தன்மைகள் அழிய ஆரம்பிக்கும். அண்ட் செகண்ட், நம்ம உடம்புல ஆறா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆறா கிளென்சிங்ல மிக முக்கியமான விஷயமே இது போல உப்பு போட்டு குளிக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது, காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க எழுந்திருக்கணும். 6:30 மணிக்குள்ள நீங்க எந்திரிச்சு மூச்சு பயிற்சி பண்ணணும். உங்களால எந்த அளவுக்கு மூச்சு காற்றை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சு காற்றை இழுத்துட்டு எவ்வளவு நேரம் உங்க உடம்புலயே அதை ஸ்டாப் பண்ண முடியுமோ ஸ்டாப் பண்ணிட்டு மெதுவா மூச்சு காற்றை வெளியிடணும். இது போல உங்களால எவ்வளவுக்கு அதிகமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மூச்சு காற்றை அதிகரிக்க ஆரம்பிக்கணும். இது போல நீங்க பண்ணிட்டே வாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ண முடியும்னா 1/2 அன் ஹவர் பண்ணிக்கோங்க. இல்ல என்னால ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி என் உடம்புல இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்க. ஆனா கம்பல்சரி உங்களால போதும், உங்களால முடியலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இது நீங்க பண்ண பிறகு அடுத்தது என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கை கால்களை நல்லா நேரா விரிச்சு வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா படுத்துக்கோங்க. படுத்துட்டு அமைதியா உங்க உடம்புல பாத்தீங்கன்னா பிராண சக்தி உடம்புல இறங்குறதா நீங்க இமேஜினேஷன் மட்டும் பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பிராணனோட சக்தி உங்க உடம்புல இறங்குறது மட்டும் இமேஜின் பண்ணுங்க. இந்த பிராணாயாமம் பண்ணி முடித்த உடனே அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல ஏதோ ஒரு விஷயமா உடம்புல இறங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, லைட்டா உடம்புல சிறு சிறுன்னு கரண்ட் பாயிற ஒரு ஃபீல் வரும். அதாவது ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி மேக்ஸிமம் உங்களால முடிகிற அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சாயந்தரமா இல்லாட்டி ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேல ஏதாவது மரம் அல்லது செடி, மோஸ்ட்லி மரம் தான் பெஸ்ட், மரத்துக்கிட்ட போய் உங்களோட 2 கைகளை வைத்து நீங்க பாத்தீங்கன்னா மரத்துக்கிட்ட உன்னோட பிராண சக்தியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நீங்க அதுகிட்ட பாத்தீங்கன்னா கெஞ்சி ரிக்வெஸ்டா கேட்கற மாதிரி கேட்கணும். உன்னுடைய பிராண சக்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு 2 கை வச்சு கேளுங்க. கால் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் போட்டு நில்லுங்க. வெறுங்கால தரையில் நிக்க வேண்டாம். இது போல நீங்க பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ இப்படி கேளுங்க. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க உடம்புல பிராண சக்தியை அதிகரிக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான். சரிங்களா? இது அதிகமா இருந்தா மட்டும்தான் வேகமா செயல்படும், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஒரு 10 மணிக்கு தூங்குவீங்கன்னா 9:40 மணிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போய் உங்க பெட்ல உட்காந்துக்கோங்க. பெட்ல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் எதுக்கு பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலையில இருந்தே பாத்தீங்கன்னா அங்க இங்க அதெல்லாம் அலைஞ்சு ஏகப்பட்ட டயர்னஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதனால நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா மனம் ஒரு விதமான தெளிவடைய ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அமைதியா இருப்பீங்க. அமைதியான பிறகு என்ன பண்றீங்கன்னா, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா விட்டு சென்றவர் அப்படின்னு உங்களுடைய எக்ஸை பத்தி பேசியிருக்கனால ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது முதல்ல அவங்களுடைய போட்டோஸ் இல்லாட்டி கண்களை மூடி அவங்களோட உருவத்தை நீங்க இமேஜ் பண்ணுங்க, விஷுவல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனக்கண்ணுல அவங்களோட உருவம் முழுமையா உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதை ப்ராப்பரா விஷுவல் பண்ணிக்கோங்க. அவங்களோட உருவம் முழுமையா உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச பிறகு அது வரைக்கும் நீங்க கண்களை மூடிட்டு அவங்க உருவத்தை முழுமையா பார்க்கணும். அப்படியே அவங்க உருவம் உங்க கண்களுக்கு தெரிஞ்ச பிறகு அப்படியே மெதுவா படுத்துக்கோங்க. படுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்க அனுப்புங்க உங்க மைண்ட்ல இருந்து. அந்த மெசேஜ்
வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரம் அவங்க ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கணும். மோஸ்ட் ப்ராப்பர்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குற நேரம் மேபி அவங்களும் தூங்கியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சொன்னேன். இன்கேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் தூங்காமல் இருப்பாங்கன்னா நீங்களும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக அவங்க தூங்குற நேரத்தில் இது நீங்கள் பண்ணணும். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து உங்களோட ஆழ் மனதிலிருந்து நீங்கள் வந்து அவங்களுடைய மனதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. எனக்கு கால் பண்ணு, நான் கூட பேசணும், எனக்கு நீ கால் பண்ணு, நான் கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் ரிப்பீட்டபிளாக அவங்களுடைய உருவத்தை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கணும். இது போல் நீங்கள் தொடர்ந்து சொல்லும்போது இது வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க. அதாவது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட சூழ்நிலை அவங்க இருக்கும்போது நீங்களும் அதே நேரத்தில் இதே போல் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களோட பிராண சக்தி அந்த வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மெசேஜஸ் வந்து அவங்களோட உருவத்துக்கு நீங்கள் டைரெக்டாக கொடுக்கும்போது ரொம்ப வேகமாக அது அவங்க கிட்ட போய் சேர ஆரம்பிக்கும். அப்போ அது அவங்க மைண்டில் இதாகி ஏதாவது ஒரு வகையில் அவங்கள அது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே அவங்க உங்களுக்கு காலோ மெசேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களை பற்றி எண்ணாலைகள் அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். இது போல் நீங்கள் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு ஏதாவது ஒரு 1 வீக் அப்புறம் அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட சீக்கிரம் பேசுறதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் பண்ணும்போது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மெசேஜஸ் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் மைண்டில் வந்து அவங்களுக்கு அந்த மெசேஜ் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத முழுமையாக நம்பணும். அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் அனுப்பக்கூடிய விஷயங்களாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு, அதை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களும் உங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்கிற ஒரு ஃபீல் உங்க மைண்ட்ல வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். அந்த ஃபீல் உங்களுக்கு துளி கூட வரலன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிறத தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க பண்றதை இன்னும் ப்ராப்பரா பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப உங்க மைண்ட்ல வந்து அந்த ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ஒரு 1 வீக்ல அவங்களை தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். பிட்வீன்ல அவங்களை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடியது பாசிட்டிவ் ரிசல்ட்டா வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு அவங்களோட மனதில் நீங்க இடம் பிடிக்கிறது உங்க கையில தான். பிகாஸ் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணணுமா இல்ல அதோட போதுமா அப்படிங்கிறது உங்க கையில தான். பிகாஸ் அவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திருப்பி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து உங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க எப்பயுமே உங்களோட இருப்பாங்க. இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். முழு நம்பிக்கையும் நான் சொன்ன விதத்தை கரெக்டான ஃபார்மேட்டோட நீங்க பண்ணி நல்லா இருக்கும். உப்பு போட்டு குளிக்கிறது வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.